அன்பழகன் அவர்களே, நிறைவாக இங்கே உரையாற்ற இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய மதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்களே, எனது மதிப்பிற்குரிய தோழர் திருமா அவர்களே, அதேபோன்று உரையாற்ற இருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருநாவுக்கரசு அவர்களே, மற்றும் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர்களே, வெள்ளமென திரண்டிருக்கிற தோழர்களே, நண்பர்களே, பொதுமக்களே, அனைவருக்கும் வணக்கம். 25ஆம் தேதி நடைபெற இருக்கிற அந்த முழு கடையடைப்பு போராட்டம் மிக வெற்றிகரமாக நடைபெறும் என்பதற்கு அடையாளமாக இந்த கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கில் இங்கே மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த கூட்டம், ஆசிரியர் கூறியதைப் போல மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கில் மிகுந்த ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். தமிழகம் முற்றிலுமாக வரலாறு காணாத பாதிப்பிற்கு உள்ளாகியிருக்கிறது. விவசாயம் அழிந்திருக்கிறது, விவசாய பயிர்கள் கருகியிருக்கிறது. நம்பிக்கை ஊட்ட வேண்டியவர்கள் நம்பிக்கை ஊட்டாத காரணத்தினால் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டும் அதிர்ச்சியாலும் மரணமடைந்திருக்கிறார்கள். மத்திய அரசு காவிரி நதிநீர் பிரச்சனையில் துரோகம் செய்கிறது, தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்கிறது. மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு பதிலாக ஒற்றை வாரியம் அமைக்கிறோம் என கூறுகிறது. அதற்கான மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறது. அது தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய துரோகமாகும். அதேபோல் வறட்சியால், வார்தா புயலால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிற தமிழ்நாட்டிற்கு 62,000 கோடி ரூபாய் நிதி வேண்டும் என மாநில அரசு மத்திய அரசை கோரியது. ஆனால் மத்திய அரசு வெறும் 2,000 கோடி மட்டுமே தருவதாக கூறியிருக்கிறது. அதேபோல் மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே மத்திய அமைச்சர் கூறுகிறார், விவசாய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய முடியாது என திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். அதேபோல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சொல்லுகிறார், விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரக்கூடாது, அப்படி கோரினால் பொருளாதாரமே, இந்திய பொருளாதாரமே பாதிக்கப்படும் என ஆளுநர் தெரிவிக்கிறார். 13 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மக்களுடைய வங்கி பணத்தில் இருந்து 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடனையும் வசூலிக்கவில்லை, வட்டியையும் வசூலிக்கவில்லை. அப்படி வசூலிக்க வேண்டியவர்கள் விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள். மாநில அரசு விவசாயிகளுடைய கடனை மத்திய கால கடனாக மாற்றியிருக்கிறது, தள்ளுபடி செய்யவில்லை. ஏற்கனவே நீதிமன்றத்தில் கூறிக்கொண்டிருப்பது, கடந்த ஆண்டுகளில் மாநில அரசு தள்ளுபடி செய்த தொகை குறித்து முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. 2015-16ஆம் ஆண்டிற்கு விவசாயிகள் வாங்கிய கடனை மாநில அரசு மத்திய கால கடனாக மாற்றியிருக்கிறது. இப்படி மாற்றி அமைத்திருப்பதன் மூலமாக வட்டி அதிகமாகும், அபதார வட்டி போடுவார்கள், அடுத்த ஆண்டு கடனையும் பெற முடியாது. கடந்த காலத்தில் 2006ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கடனையும் ரத்து செய்யப்பட்டதை இங்கு நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதை முன்னுதாரணமாக கொண்டு மாநில அரசு கடனை ரத்து செய்ய வேண்டும். மாறாக மத்திய கால கடனாக மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை. அறிவிக்கப்பட்டிருக்கிற நிவாரணம் மிக குறைவான நிவாரணம். நெல் பயிருக்கு 5,465, மானாவரி பயிருக்கு ரூபாய் 3,000 ஏக்கருக்கு என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அறிவிக்கப்பட்ட தொகையும் சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும்தான், பெரு விவசாயிகளுக்கு கிடையாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பாதித்து விட்டது, வறட்சியால் பாதித்து விட்டது என தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்புக்கொண்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அரசிதழிலும் வெளியிட்டு இருக்கிறது. ஆனால் வெளியிட்டு விட்டு சிறு விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாகும். அதேபோல் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள். 68 விவசாயிகளுக்கு மட்டுமே நிவாரணம் வழங்கப்படும் என மாநில அரசு அறிவித்திருக்கிறது.
மற்றவர்கள் கதி என்னவென்று தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக விவசாய தொழிலாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தவித நிவாரணம் வழங்கவில்லை. நம்முடைய சர்வகட்சி கூட்டத்தில் மாதம் ஒன்றுக்கு 5000 ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை இவைகள் இருக்கிற கடையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறது. ஆனால் மாநில அரசு மிக கெட்டிக்காரத்தனமாக தேசிய நெடுஞ்சாலையை மாநில நெடுஞ்சாலை எல்லாம் வகை மாற்றம் செய்கிறது. மாநகராட்சி சாலையாக, நகராட்சி சாலையாக மாற்றியமைத்து தொடர்ந்து அந்த சாராய கடைகளிலிருந்து பெறுகின்ற வருமானத்தை உறுதிப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அது மேற்கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி 25ஆம் தேதி ஒரு கடையடைப்பு போராட்டத்தை, முழு அடைப்பு போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்தை, அவசியத்தை, ஒரு அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் கூட்ட வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியது மாநில அரசு. மாநில அரசு தான் செய்ய வேண்டிய கடமையை செய்திருந்தால், ஒன்று அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டும். ஒருவேளை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் எங்களை எல்லாம் கூட்ட வேண்டி வரும். ஒருவேளை எங்களை பிடிக்கவில்லை என்றால் குறைந்தபட்சம் சட்டமன்றத்தையாவது கூட்டியிருக்கலாம். சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி இதற்கான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி மத்திய அரசாங்கத்தை அரசியல் ரீதியாக நிர்பந்தப்படுத்தி இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை செய்யலாம். ஆனால் எந்த முயற்சியும் இல்லை. மாநில அரசு, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அடிக்கடி பினாமி அரசு பினாமி அரசு என்று தொடர்ந்து சொல்வார். இந்த கூட்டத்திலும் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அந்த பினாமி அரசு என்று சொல்லுகிற பொழுது பாஜகவின் பினாமி அரசு என்று சொல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பாஜகவின் பினாமி அரசு. ஜெயிலில் இருக்கிறவங்கள ஏன் போய் அதை போய் பேசிகிட்டு இருப்பேன். அதான் ஜெயிலுக்கு போயிட்டாங்களே, இன்னும் பல பேர் என்ன போய்கிட்டு இருக்காங்களே. இது பாஜகவின் பினாமி அரசு. குரங்காட்டுறத மாதிரி ஆட்டிகிட்டு இருக்காரு மோடி. இருக்கிற மந்திரிகள் கூட ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. எல்லாம் சரண்டர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி இல்லை, இப்போ அது முடிஞ்சிருச்சு. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் மத்திய அரசாங்கம் துரோகம் செய்கின்றது. அந்த துரோகத்திற்கு மாநில அரசாங்கம் துணை போகின்றது. இது எதிர்த்துத்தான் இங்கே போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே 16ஆம் தேதி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்தார். எந்தெந்த கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது என்கிற விவரங்கள்லாம் ஏற்கனவே வெளியிடப்பட்டு விட்டது. திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அழைப்பை ஏற்று நாங்களும் சென்றோம், கூட்டத்தில் கலந்து கொண்டோம். போடப்பட்ட தீர்மானம் தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழ்நாட்டு விவசாயிகள் நலன் கருதி, விவசாய தொழிலாளர் நலன் கருதி போடப்பட்டிருக்கிற தீர்மானம். கூட்டத்திற்கு வராத கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும், பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கே தோழர் திருமாவளவன் அவர்கள், அவர் கல்லூரியில் படித்தவர், வழக்கறிஞருக்கு படித்தவர். ஆனாலும் விவசாய தொழிலாளர் வீட்டு மகன் என்பதை இங்கே நிரூபித்து விட்டார். ஆற்றுல தண்ணி வந்தால் தண்ணி வாய்க்காலுக்கு வரணும், வாய்க்காலுக்கு வந்த பிறகு அது வயலுக்கு வரணும், வயலுக்கு வந்தால் மடையை திறந்து வச்சாதான் வயலுக்கு வரும். மடை திறந்து விட்டு சென்றிருக்கிறார், மடையை திறந்து வச்சுட்டு போயிருக்கிறார். வெள்ளமென வெள்ளப்பெருக்கெடுத்தது போல் ஆவேசமாக பேசிய தோழர் திருமா அவர்கள் ஒரு மடையை திறந்து வைத்திருக்கிறார். பின்னால் பேசிய ஆசிரியர் அதை நான் வழிமொழிகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பத்திரிகைகளும் மற்றவைகளும் இது என்ன அரசியல் கூட்டணியா, அரசியல் கூட்டணியா என திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். அப்படியெல்லாம் எழுதி கொண்டும் இருக்கிறார்கள். மோடி செய்வது அரசியல் என்றால் இதுவும் அரசியல் தான். அது அரசியல் தானே. தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைப்பது அரசியல் இல்லையா? தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்தமாக துரோகம் அளிப்பது அரசியல் இல்லையா? அப்படின்னா இதுவும் அரசியல் தான். அப்புறம் அரசியல் மேடையில் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கலந்து கொள்கிற கூட்டத்தில் அரசியலை பற்றி பேசாமல் வேறு எதை பற்றி பேசுகிறது? அரசியலை தான் பேசி ஆகணும். தனியாக சந்தித்து பேசுகிற பொழுதும் அரசியல் தான் பேசுவோம். ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு மத்திய அரசாங்கத்தால் வஞ்சிக்கப்படுகிறது. மாநில அரசு அதற்கு துணை போகிறது. ஆகவே எதிர்த்து நடைபெறக்கூடிய இந்த போராட்டம், வைகை அணையை பற்றியெல்லாம் சொன்னாங்க. அதில் என்ன போட்டாங்கிறது பிரச்சனை இல்லை, எவ்வளவு நிதி ஒதுக்கிறாங்கிறத பார்க்கணும். 10 லட்சம் ரூபா அதுக்கு நிதி, அதைத்தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் ஏராளமான செய்திகள் நிரம்ப இருக்கின்றது. ஆகவே நம் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்றால் ஒற்றை ஆணையம் அமைக்கிறோம் என மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது.
ஆகவே எதிர்த்து முறியடிக்கக்கூடிய முறையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும், வகுப்புவாதத்தை எதிர்க்கக்கூடிய கட்சிகள், வகுப்புவாதத்தை எதிர்த்து போராடக்கூடிய கட்சிகள், மதவாதத்திற்கு எதிரான கட்சிகள், இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றுபட வேண்டிய, போராட வேண்டிய அவசியத்தை, கட்டாயத்தை மோடி அரசு உருவாக்கி இருக்கிறது என்கிற கருத்தை தெரிவித்து 25ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த மகத்தான போராட்டத்தை வெற்றி பெற செய்வதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சரியான தருணத்திலே ஒன்றாக அத்துணை அமைப்புகளையும் அழைத்து ஆளுங்கட்சி செய்ய தவறிய பணியை ஜனநாயகத்திலே அடுத்தபடியாக செய்யக்கூடிய கடமையும் பொறுப்பும் அரசியல் சட்ட ரீதியாக எதிர்க்கட்சி தலைவருக்குத்தான் உண்டு என்ற பெருமையை தான் இப்போது எதிர்க்கட்சி தலைவராக மட்டுமில்லை, ஆளும் பொறுப்புக்கும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வுக்கு முன்னோட்டமான பணி இந்த பணி. பதவிக்காக அல்ல, மக்களின் உதவிக்காக. மானம் பார்த்த பூமி என்று விவசாயிகள் ஒரு காலத்திலே சொன்னார்கள். ஆனால் தமிழகத்திலே இப்போது மானம் காக்க வேண்டிய கடமை நமக்கு இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் உண்டு. எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசிய அத்துணை கருத்துக்களை அப்படியே நான் வழிமொழிகிறேன். அத்துணை தலைவர்களும் இங்கு நாங்கள் உருவத்தால் மாறுபட்டவர்கள், வண்ணத்தால் மாறுபட்டவர்கள், எண்ணத்தால் மாறுபட்டவர்கள் அல்ல. தமிழகம் ஒன்று சேர்ந்திருக்கிறது. இது வெறும் 25ஆம் தேதி நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு விளக்கம் மட்டுமல்ல, அடுத்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது என்று எச்சரிக்கையை தர வேண்டியவர்கள், புரிந்து கொள்ள வேண்டியவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணம். இங்கிலாந்து நாட்டுதான் ஜனநாயகத்துக்கு பாதுகாப்பு வழிகாட்டி. அங்கே ஒரு ஆளுங்கட்சி இருந்து அது செய்ய தவறினால் எதிர்க்கட்சி தலைவர் தான் அந்த பொறுப்பை ஏற்று செய்வார்கள். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கையை நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம், நியாயப்படுத்துவோம் என்று காட்டக்கூடிய அளவிற்கு செய்யக்கூடிய செயல் தலைவர், செயல்படக்கூடிய தலைவர், செயலை நிறைவேற்றி வெற்றிகரமாக நடப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய தலைவர் அன்பு சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்த மேடையிலே இருக்கக்கூடிய அத்துணை கட்சி தோழமை தலைவர்களே, வெள்ளம் போல் திரண்டிருக்கிற திராவிட பெருங்குடி மக்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான கடமை. இங்கே ஒரு ஆட்சி இருக்கிறதா என்று தெரியாது. அதே நேரத்தில் இந்த ஆட்சியை ஏதோ ராமா ராமா ஆடு என்று சொல்வதை போல டெல்லி ஆட்டிக்கொண்டிருக்கிறது. எந்த உரிமை பறிபோனாலும் அவர்களுக்கு தெரியவில்லை. முதலில் அவர்களுக்குள்ளே இருக்கிற நாற்காலியை பிடிக்க வேண்டும் என்று. இது வெறும் நாற்காலிக்காக போடப்பட்டதல்ல, தமிழர்களுடைய மானத்தை, உரிமையை, தமிழ்நாட்டினுடைய வளமையை நிலைநிறுத்தி மீட்க வேண்டும் என்பதற்கு. எல்லா துறையிலும் டெல்லி இன்றைக்கு வெளிப்படையாகவே இறங்கி இருக்கிறது. காவிரி பிரச்சனையா, நாங்கள் அலட்சியப்படுத்துவோம். உச்ச நீதிமன்றத்தையே அந்த தீர்ப்பையே மதிக்க மாட்டோம். காவிரி தீர்ப்பாணையம் போட வேண்டும் என்று சொன்னால் குறுக்கு சால் ஓட்டுவதைப் போல அதை அப்படியே தட்டிவிட்டு வேறு ஒரு ஆணையத்தை நாங்கள் உருவாக்குவோம் இனிமேல் சட்டத்தின் மூலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் சொன்னால் தமிழகத்தை சோதித்து பார்க்கிறார்கள். தமிழனின் மானத்தை அவர்கள் அறைகூவல் விட்டு பார்க்கிறார்கள். எனவே அந்த சவாலை தமிழகம் ஏற்கும். தமிழகம் ஏற்று சிறப்பாக அந்த வகையில் செயல்படுவோம் என்று காட்டுவதற்குத்தான் அத்துணை பேர் வந்திருக்கிறார்கள். சில ஊடக நண்பர்கள் தளபதி அவர்கள் இந்த கூட்டத்தை அழைத்த உடனே அவர்களுக்கே உரிய அந்த விஷம பாணியிலே, இது என்ன தேர்தலுக்கு அச்சாரமா, அச்சார கூட்டணியா என்று கேட்டார்கள். நான் திருப்பி கேட்கிறேன், பெரியார் தொண்டன், எதையும் மறைக்க தெரியாது, ஒப்பனைகள் இல்லாது பேசக்கூடியவர்கள் நாங்கள்.
எனவே அந்த வகையிலே திருப்பி கேட்கிறோம். அப்படிப்பட்ட ஊடகத்துக்காரர்கள் எழுதுகிறார்களே, இங்கே கூடியிருக்கிறவர்கள் ஒன்றாகிவிட்டார்களே என்ற ஆதங்கத்தோடு எழுதுகிறார்களே, அவர்களை பார்த்து கேட்கிறோம். இதுவே தேர்தல் கூட்டணியானால் என்ன, அது பஞ்சமா பாதகமா, என்ன பெரிய தவறா? தயவுசெய்து நினைத்து பார்க்க வேண்டும். மக்களுக்காகத்தானே ஜனநாயகம். இதுவரையிலே எது நம்மை பிரிக்கிறது என்பது முக்கியமல்ல. தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், எது நம்மை இணைக்கிறது என்று பாருங்கள். எது நம்மை இணைக்கிறதோ அதை அகலப்படுத்துங்கள், எது நம்மை பிரிக்கிறதோ அதை அலட்சியப்படுத்துங்கள் என்ற உணர்வோடு தான் இங்கே இருக்கிற அத்துணை நண்பர்களும் வந்திருக்கிறார்கள். ஆகவே தெளிவாக சொல்லுகிறோம், விவசாயிகள் பிரச்சனையை மட்டுமல்ல, மாநிலங்களுடைய உரிமைகள், சமூக நீதி, நீட் என்ற இந்த நுழைவுத் தேர்வுக்காக திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் அவர்கள் இந்த நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தபோது 21 ஆண்டுகள் போராடி பிறகு கலைஞருடைய ஆட்சியிலே தான் அதற்குரிய சரியான சட்டம் அமைக்கப்பட்டு அது ஒழிக்கப்பட்டு கிராமத்து பிள்ளைகள் இன்றைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றார்கள். அவர்கள் இனிமேல் டாக்டர்களாக வர முடியாது. நீதி கட்சி வருவதற்கு முன்னாலே சமஸ்கிருதம் படித்தால்தான் மனுவே போட முடியும் என்ற நிலையை மாற்றியது திராவிடர் இயக்கம். இந்த வரலாறு டாக்டர்களுக்கே பல பேருக்கு தெரியாது. அந்த பழைய வரலாற்றை, பழைய மனு தர்மத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு டெல்லி முயற்சிக்கிறது. அதற்கு இங்கே சில கண்காணிகளை பிடித்திருக்கிறது, வருமான வரித்துறையை பயன்படுத்துகிறது. அவரவர்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நெருக்கடி காலத்திலேயே அதை எதிர்த்து நின்ற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் இருக்கிறதால் திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞர் தீர்மானம் போட்டார். கலைஞருக்கு டெல்லியிலே இருந்து வந்த போது கூட அவர் அதற்கு ஈடு கொடுக்கவில்லை, ஏற்கவில்லை. அப்படிப்பட்ட பழைய வரலாறு உள்ள இடம் தமிழ்நாடு. எனவே டெல்லிக்கு சொல்லுகிறோம், இந்த கூட்டம், இந்த ஏற்பாடு, இது அத்தனையும் நீங்கள் உங்களுக்கு சொந்த கால் ஊன்ற முடியாதவர்கள், மிஸ்டு காலிலேயே கட்சியை வைத்துக் கொண்டிருக்கலாம் நினைக்கிறவர்கள். இவர்கள் சொந்த கால் மட்டுமல்ல, இந்த காலை அசைக்க எந்த கொம்பனாலும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வரலாறு படைத்திருக்கிற ஒரு இயக்கம் இந்த இயக்கம். எனவே இந்த இயக்கத்தை சீண்டி பார்க்காதீர்கள். இந்த உணர்வுகளுக்கு நீங்கள் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மாநில உரிமைகளை பறிக்கிறீர்கள், விவசாயிகளை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதுபோல மருத்துவர்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறீர்கள், கல்வியை மூடுகிறீர்கள். எங்களுக்கு அரசியல் சட்ட ரீதியாக இருக்கிற உரிமையை கேட்கிறோம். அந்த அரசியல் சட்டத்தில் இருக்கிற உரிமைப்படிதானே நீட் தேர்வுக்கு எதிர்க்கட்சி தலைவரும் அங்கே ஒப்புதல் கொடுத்தார். அதை வலியுறுத்தக்கூடிய தெம்பும் திராணியும் ஒரு அரசுக்கு இருக்கிறதா? காரணம், அவர்கள் நடுங்கி போயிருக்கிறார்கள். எனவே அந்த பணியை செய்வதற்கு இந்த கூட்டு தலைமைதான், கூட்டு இயக்கம்தான் சிறப்பானது என்ற முறையிலே இது ஒரு நல்ல துவக்கம், காலத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட துவக்கம். எனவே இது முடிவல்ல நண்பர்களே, இதுதான் துவக்கம், வேடிக்கை அல்ல, கேளிக்கை அல்ல. ஃபேஸ்புக் இளைஞர்களே, ட்விட்டர் இளைஞர்களே, வாட்ஸ்அப்பிலேயே தங்களுடைய காலத்தை கழித்து வேடிக்கை பார்க்கக்கூடிய இளைஞர்களே, நீங்கள் உங்களை மறந்தீர்களே. ஆனால் உங்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்கு திராவிடர் இயக்கத்தை தவிர, இந்த இயக்கத்தை தவிர, இந்த அணியை தவிர வேறு கிடையாது. அதை எதிர்காலம் நினைத்து பார்க்க வேண்டும். இது ஒரு மனித தர்மத்திற்கான போராட்டம், மனு தர்மத்தை வீழ்த்துகின்ற போராட்டம். எந்த காரணத்தை முன்னிட்டும் காவிகளோ அல்லது தமிழ்நாட்டில் காலித்தனம் செய்து வந்து தாங்கள் ஆட்சியை பிடிப்போம் நினைக்க முடியாது. எனவேதான் அத்துணை பேரும் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் என்று புரட்சி கவிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த மறைந்த நிலையை உருவாக்குவோம். 25 கடையடைப்பு என்பது இருக்கிறதே, அது தடுப்பு போராட்டம், ஒரு எச்சரிக்கை, முன்னோட்டம். அது மட்டுமே அல்ல, அந்த போராட்டத்துக்கு பிறகு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று நினைக்காதீர்கள் நண்பர்களே. இந்த இயக்கம், திராவிடர் இயக்கம், தந்தை பெரியாரால், அறிஞர் அண்ணாவால், கலைஞரால் இப்படி வாரிசையாக கொண்டு இன்றைக்கு அத்துணை பேரையும் பணியையும் இந்த அணி எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அணிக்கு தளபதி சரியானவர், பொருத்தமானவர், செயல்படக்கூடியவர், தலைமை தாங்குகிறார். எனவே தமிழகம் திரளட்டும். நமக்குள் என்ன வேறுபாடு நினைக்காதீர்கள்.
நமக்குள் எதை எதிர்க்க வேண்டும் நினைக்க வேண்டும். ஆபத்து நெருங்கிவிட்டது. மிக போர்க்களத்தில் இருக்கக்கூடிய குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது, கேளிக்கைக்கு அல்ல. ஆகவேதான் முழுக்க முழுக்க டெல்லியினுடைய சதி திட்டத்தை முறியடிப்போம் 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 என்ற உணர்வோடு திரளுங்கள் என்று கேட்டு 25 மட்டுமல்ல, அதற்கு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அத்துணை உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே இந்த அணி தமிழ்நாட்டின் உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய உரிமை பாதுகாப்பு பேரணியாகும். எனவே இந்த அணியினுடைய ஒற்றுமைதான் எதிரிகளுக்கு பாடமாக திகழ வேண்டும். நேரடியாக வந்தாலும் சரி, கொல்லைப்புற வழியாக வந்தாலும் இந்த மண்ணை எந்த கொம்பனும் காவிமயமாக்கிவிட முடியாது. நன்றாக எச்சரிக்கை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் 50 ஆண்டுகள் அல்ல, 1 நூற்றாண்டு தலைகீழாக நின்றால் கூட தமிழகத்தை உங்களால் தொட்டி பார்க்க முடியாது. விஷமம் செய்து பார்க்கலாம், தடுத்து பார்க்கலாம். ஒரு ஐயா கண் அல்ல, ஒவ்வொருவரும் 1000 ஐயா கண்ணுகளாக மாறக்கூடிய சூழல் விவசாயிகள் கனந்து கொண்டிருக்கிறார்கள். எரிமலை எப்போது வெடிக்கும் என்று சொல்ல முடியாது. மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். எனவே இந்த கூட்டம் விளக்க கூட்டம் மட்டுமல்ல, எச்சரிக்கை கூட்டம். இந்த கூட்டம் ஒரு முன்னோட்ட கூட்டம். இந்த கூட்டம் ஒரு ஜனநாயக பாதுகாப்பு கூட்டம். இந்த கூட்டம் ஒத்த கருத்துள்ளவர்கள் இன்னும் யாராலும் வர இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம் என்று சொல்லி பேசக்கூடியவர்கள் நிறைய இருக்கிற காரணத்தாலே என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு, திராவிடர் இயக்கம் என்றைக்கும் தமிழ்நாட்டிலே அடிபட்டு போகாது. இது 1000 காலத்து பயிர். இதனுடைய வேர் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. அந்த வேரையே கண்டுபிடிக்க முடியாத நீங்கள் இங்கு அலட்சியமாக சதித்திட்டம் போட்டால் சில விபீஷணர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள், சில அனுமார்கள் கிடைப்பார்கள். ஆனால் பழைய ராமாயணம் இங்கு வராது. இங்கே வெற்றி பெறுவது ராவணன் தான். ராமன் அல்ல, ராமன் அல்ல, ராமன் அல்ல என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வளர்க தமிழின உணர்வு. சங்கத்தினுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக நடத்திய போராட்டத்தின் வாயிலாக போனது தமிழக விவசாயிகளுடைய மானம் அல்ல, போனது மோடி அரசுடைய மானம். அந்த அரசுடைய மானம் போனது என்று சொல்ல வேண்டும். அவர்கள் கண்டுகொள்ளாத காரணத்தினாலே ஒரு 5 நிமிடம் விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களை, ஐயா கண்ணு தலைமையிலே இருப்பவர்களை அழைத்து பேசுவதற்கு மோடிக்கு மனமில்லை. மோடியிடத்திலே 5 நிமிடம் நேரம் ஒதுக்கி வாங்குவதற்கு இங்கு இருக்கிற பிஜேபி தலைவர்களுக்கு வழி இல்லை அல்லது செல்வாக்கு இல்லை. முக்கிய தலைவர்கள் யாரும் பங்கேற்கவில்லை என்று கேட்டார்கள். உடனடியாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தொடர்பு கொண்டோம். உடனடியாக போராடுகிற இடத்திற்கு விவசாயிகள் மத்தியிலே வந்து வீதியிலே விவசாயிகளோடு தரையிலே உட்கார்ந்து எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார். அங்கிருந்த விவசாயிகளுக்கு ஆதரவு தந்தார். ஆனால் ஆடுகிற பிஜேபியின் சார்பிலே அங்கே போராடுகிற விவசாயிகளை பார்ப்பதற்கு முக்கிய தலைவர்கள், முக்கிய அமைச்சர்கள் யாரும் வரவில்லை, சந்திக்கவில்லை. எந்த விதமான நிவாரணமும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நடத்துகிறது. விவசாய சங்க தலைவர்களை பிரதமர் சந்திக்க மனமில்லை, நேரம் ஒதுக்கவில்லை. தமிழ்நாட்டிலிருந்து 50க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் போனால் அந்த எம்பிக்களை அங்கே பிரதமர் சந்திப்பதில்லை. அவருடைய உதவியாளரிடத்திலே மனு தர சொல்லுகிறார். இங்கு இருக்கிற 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், விவசாய சங்கத்துடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரதமரை சந்திப்பது என்று எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி பிரதமரை சந்திக்க நேரம் ஒதுக்கி சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார். ஆனால் இதுவரை அதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை. அரசியல் கட்சிகளை புறக்கணிக்கிறார்கள், தமிழக விவசாயிகளை புறக்கணிக்கிறார்கள். எனக்கு மத்தியிலே இந்த ஆட்சி வந்த பிறகு நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், பொய்யான வாக்குறுதிகளை தருவதாக. இந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த மோடி அவர்கள் என்றைக்கு தேர்தல் நேரத்திலே அங்க இருக்கிற சுவிட்சர்லாந்தில் இருக்கிற 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோடி கருப்பு பணங்களை எடுத்து வந்து எல்லோருடைய வங்கி கணக்கிலேயும் 15 லட்சம் ரூபாய் தரப்போகிறேன்,
வங்கி கணக்குகளை ஆரம்பித்து வையுங்கள் என்று வாக்குறுதி தந்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற தொடங்கினாரோ அன்றிலிருந்து இன்று வரை எல்லாமே போய்தான். அறிவித்த எதுவும் நடைபெறவில்லை. வெளிநாடுகள் போகிற போதெல்லாம் லட்சக்கணக்கிலே ஒப்பந்தமானது, லட்சக்கணக்கான கோடிகள் என்கிறார்கள். அந்நிய நாட்டினுடைய முதலீடு FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவிற்கு வருகிறது, அதற்கான ஒப்பந்தத்திலே மோடி கையெழுத்திடுகிறார் என்கிறார்கள். ஆனால் இந்த 3 ஆண்டிலே தமிழ்நாட்டிற்கு ஒரே ஒரு கோடி கூட தொழிலுக்காக, தொழில் வளர்ச்சிக்காக முதலீடு செய்யப்பட்டதில்லை, முதலீடு செய்யப்படவில்லை. அல்லது குஜராத்திலாவது நடக்கிறதா? அங்கும் இல்லை. ஆக வருகிற அறிவிப்புகள் எல்லாம் ஜெயலலிதா மரணமடைவதற்கு முன்னாலே எப்படி இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் என்று கூப்பிட்டு அவர்கள் எல்லாம் அழைத்து 2 லட்சம் கோடிக்கு தொழில் வருகிறது தமிழ்நாட்டிலே என்று பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டார்களோ அதுபோல மோடியும் பொய்யான அறிக்கைகளையே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மோடி செய்வது ஒன்றே ஒன்றுதான். நண்பர்கள் சொன்ன மாதிரி நான் முதலிலிருந்தே சொல்லி வருகிறேன். என்றைக்கு ஜெயலலிதா மருத்துவமனைக்கு போனாரோ, ஜெயலலிதா மருத்துவமனையிலே போய் என்றைக்கு படுத்தாரோ அன்றைக்கு ஜெயலலிதா மட்டும் மருத்துவமனையிலே படுக்கவில்லை, ஜெயலலிதா மட்டும் கோமாவிலே படுக்கவில்லை, தமிழ்நாடு அரசாங்கமே கோமாவிலே படுத்து கிடக்கிறது. கடந்த ஏறக்குறைய 75 நாள், அதற்கு பின்னாலே இப்போது நடைபெற்று வருகிற இந்த மாதங்களிலே. ஆக தொடர்ந்து அரசாங்கம் எந்த செயல்பாட்டிலும் இல்லாமல் சோம்பி கிடக்கிற, தேங்கி கிடக்கிற, பணியாற்ற முடியாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இங்கே நண்பர்கள் சொன்ன மாதிரி பிஜேபிக்கு கூட்டணிக்கு கட்சி இல்லை, பிஜேபிக்கு தமிழ்நாட்டிலே வளர்வதற்கு வாய்ப்பில்லை, அஸ்திவாரம் இல்லை. ஆக யாரையாவது பிடித்து கொள்ளைப்புற வழியாக தமிழ்நாட்டிலே கால் பதிக்க முடியுமா என்கிற முயற்சியிலே பாரதிய ஜனதா கட்சி தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஆளுகிற கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை உடைத்ததும் பிஜேபி தான், இப்போது சேர்க்க முயற்சிப்பதும் பிஜேபி தான். அங்கே இருக்கிற நண்பர்கள் இப்போது இணைவதற்காக பேசுகிறார்கள். நான் ஒரே ஒரு கேள்வியை அவரிடத்திலே கேட்கிறேன். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க வேண்டும், அதற்கு விசாரணை கமிஷன் வேண்டும் என்றார்கள். இப்போது ஒரு அணியின் சார்பிலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறார்கள். சிபிஐ விசாரணையோ அல்லது உச்ச நீதிமன்ற விசாரணையோ, அந்த விசாரணையை நாங்களும் வரவேற்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். இங்கு இருக்கிற அமைச்சர்களை மட்டுமல்ல, சுகாதாரத்துறை அமைச்சர், முதலமைச்சரை மட்டுமல்ல, சுகாதாரத்துறையுடைய செயலாளரை மட்டுமல்ல, எய்ம்ஸிலிருந்து வந்த டாக்டர்களை மட்டுமல்ல, லண்டனிலிருந்து வந்த டாக்டர்களை மட்டுமல்ல, மத்திய சுகாதாரத்துறையுடைய அமைச்சர், மத்திய சுகாதாரத்துறையுடைய செயலாளர், இன்னும் ஒருபடி மேலே போய் ஜெயலலிதா நல்ல உடல்நலத்தோடு இருக்கிற போது நண்பர் என்று சொல்லி ஜெயலலிதா வீட்டுக்கே போய் விருந்து சாப்பிட்ட மோடி 75 நாள் மரணப்படுக்கையிலே ஜெயலலிதா கிடந்த போது, ஒரு முதலமைச்சர் கிடந்த போது ஒரு நாள் கூட பார்க்க வரவில்லையே ஏன் என்பதிலே தொடங்கி, சுகாதார அமைச்சர், சுகாதார செயலாளர் வரவில்லையே என்பதிலே தொடங்கி, இவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கிய சிபிஐ விசாரணையாக அந்த சிபிஐ விசாரணை அமைந்தால் இன்னும் பல உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெளிவாக வரும். புரட்சியர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் இருந்தபோது இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக வந்தார், ஓடோடி வந்தார், தனி விமானம் ஏற்பாடு செய்தார், மருத்துவர்கள் ஏற்பாடு செய்தார், அமெரிக்காவுக்கு அனுப்பினார். எம்ஜிஆர் மீண்டும் வந்து 2 ஆண்டு முதலமைச்சராக இருந்தார் என்றால் அதை செய்து கொடுத்தவர் அன்றைய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அம்மையார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிரதமர் அல்லது சுகாதாரத்துடைய அமைச்சர் வந்து 75 நாளாக ஒரு முதலமைச்சர் மரணப்படுக்கையில் கிடக்கிறாரே, பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூருக்காவது எடுத்து செல்லலாமா என்று அவருடைய அமைச்சர்களை அனுப்பியாவது இங்கு இருக்கிற முதலமைச்சர் அமைச்சர்களோடு ஒரு சின்ன ஆலோசனை கூட நடத்தவில்லையே ஏன்? இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து நீங்கள் ஒரு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று நான் சொல்லுகிறேன், இந்த 2 பேரையும், 2 அணியாக இருந்தவர்களையும் முதலிலே உடைத்தார்கள். உடைக்கிற ஒரு அணி தனக்கு பக்கபலமாக போதுமானவருக்கு பலம் பெறவில்லை என்கிற காரணத்தினாலே இப்போது 2ஐயும் இணைத்து 2 அணியையும் பயமுறுத்தி ஒட்டுமொத்தமாக மிச்ச காலத்திலே இருக்கக்கூடிய இந்த அரசை கையிலே வைத்துக் கொண்டு
வரப்போகிற ஜனாதிபதி தேர்தல், துணை ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்றம், அதற்கான தேர்தல், இவற்றிலே தமிழ்நாட்டிலே இருக்கிற இவருடைய வாக்குகளை பெறவும் தமிழ்நாட்டிலே தடம் பதிப்பதற்காகவும் இன்றைக்கு முழுமையான முயற்சியிலே மோடி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்கிறார். மாலையிலே விமானத்திலே போனார். அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? நேரடியாக தமிழ்நாட்டுடைய ஒரு முதலமைச்சரின் அடிப்படையில் 35 நாளாக நிர்வாண போராட்டம் உட்பட எல்லா போராட்டங்களும் நடத்திக் கொண்டிருக்கிற விவசாயிகள் உட்கார்ந்திருக்கிற ஜந்தர் மந்திரிலே போய் அவர்களை சந்தித்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக பிரதமரை சந்திப்பதற்காக காத்து கிடக்கிறார். பிரதமர் அலுவலகத்திலே பஞ்சாயத்து நடக்கிறது. பன்னீர்செல்வமே முதலமைச்சர் மீண்டும் வர வேண்டுமா, எடப்பாடியை தொடர வேண்டுமா, இதற்கான பஞ்சாயத்தை இன்றைக்கு அங்கு இருக்கிற பிரதமர் நடத்தி கொண்டிருக்கிறார். பயந்து ஊழலிலே சிக்கி திளைத்துக் கொண்டிருக்கிற இந்த அமைச்சர்கள் இன்றைக்கு மோடிக்கு முன்னாலே மண்டியிட்டு அவர் சொல்லுகிற பஞ்சாயத்துக்கு கட்டுப்படுவோம் என்று 2 தரப்பும் அங்கே காத்து கிடக்கிறார்கள். இப்படி தமிழ்நாடு ஸ்தம்பித்து கிடக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை முடங்கி கிடக்கிறது. எந்த விதமான நன்மையும் மத்திய மாநில அரசுகளால் இல்லை என்பதை மக்களுக்கு விளக்கவும் அவர்கள் மத்தியிலே இருந்து போராடவுமே இந்த முழு அடைப்பு கூட்டத்தை நிகழ்ச்சியை நாம் தமிழ்நாடு முழுதும் நடத்த இருக்கிறோம். நம்முடைய போராட்டம் மக்கள் வெற்றி பெறும் வரை, விவசாயிகள் வெற்றி பெறும் வரை, குடிநீர் பஞ்சம் போக்கப்படும் வரை, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும் வரை, இறந்தவருடைய குடும்பத்திற்கு நிவாரணம் கிடைக்கும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சங்கத்தினுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக நடத்திய போராட்டத்தின் வாயிலாக போனது தமிழக விவசாயிகளுடைய மானம் அல்ல, போனது மோடி அரசுடைய மானம். அந்த அரசுடைய மானம் போனது என்று சொல்ல வேண்டும். அவர்கள் கண்டுகொள்ளாத காரணத்தினாலே ஒரு 5 நிமிடம் விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களை, ஐயா கண்ணு தலைமையிலே இருப்பவர்களை அழைத்து பேசுவதற்கு மோடிக்கு மனமில்லை. மோடியிடத்திலே 5 நிமிடம் நேரம் ஒதுக்கி வாங்குவதற்கு இங்கு இருக்கிற பிஜேபி தலைவர்களுக்கு வழி இல்லை அல்லது செல்வாக்கு இல்லை. முக்கிய தலைவர்கள் யாரும் பங்கேற்கவில்லை என்று கேட்டார்கள். உடனடியாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தொடர்பு கொண்டோம். உடனடியாக போராடுகிற இடத்திற்கு விவசாயிகள் மத்தியிலே வந்து வீதியிலே விவசாயிகளோடு தரையிலே உட்கார்ந்து எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார். அங்கிருந்த விவசாயிகளுக்கு ஆதரவு தந்தார். ஆனால் ஆளுகிற பிஜேபியின் சார்பிலே அங்கே போராடுகிற விவசாயிகளை பார்ப்பதற்கு முக்கிய தலைவர்கள், முக்கிய அமைச்சர்கள் யாரும் வரவில்லை, சந்திக்கவில்லை. எந்த விதமான நிவாரணமும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நடத்துகிறது. விவசாய சங்க தலைவர்களை பிரதமர் சந்திக்க மனமில்லை, நேரம் ஒதுக்கவில்லை. தமிழ்நாட்டிலிருந்து 50க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் போனால் அந்த எம்பிக்களை அங்கே பிரதமர் சந்திப்பதில்லை. அவருடைய உதவியாளரிடத்திலே மனு தர சொல்லுகிறார். இங்கு இருக்கிற 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், விவசாய சங்கத்துடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரதமரை சந்திப்பது என்று எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி பிரதமரை சந்திக்க நேரம் ஒதுக்கி சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார். ஆனால் இதுவரை அதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை. அரசியல் கட்சிகளை புறக்கணிக்கிறார்கள், தமிழக விவசாயிகளை புறக்கணிக்கிறார்கள். இன்றைக்கு மத்தியிலே இந்த ஆட்சி வந்த பிறகு நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், பொய்யான வாக்குறுதிகளை தருவதாக. இந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த மோடி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் நேரத்திலே அங்கு இருக்கிற சுவிட்சர்லாந்தில் இருக்கிற 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோடி கருப்பு பணங்களை எடுத்து வந்து எல்லோருடைய வங்கி கணக்கிலேயும் 15 லட்சம் ரூபாய் தரப்போகிறேன், வங்கி கணக்குகளை ஆரம்பித்து வையுங்கள் என்று வாக்குறுதி தந்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற தொடங்கினாரோ அன்றிலிருந்து இன்று வரை எல்லாமே போய்தான். அறிவித்த எதுவும் நடைபெறவில்லை. வெளிநாடுகள் போகிற போதெல்லாம் லட்சக்கணக்கிலே ஒப்பந்தமானது, லட்சக்கணக்கான கோடிகள் என்கிறார்கள். அந்நிய நாட்டினுடைய முதலீடு FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்தியாவிற்கு வருகிறது. அதற்கான ஒப்பந்தத்திலே மோடி கையெழுத்திடுகிறார் என்கிறார்கள்.
ஆனால் இந்த 3 ஆண்டிலே தமிழ்நாட்டிற்கு ஒரே 1 கோடி கூட தொழிலுக்காக, தொழில் வளர்ச்சிக்காக முதலீடு செய்யப்பட்டதில்லை, முதலீடு செய்யப்படவில்லை. அல்லது குஜராத்திலாவது நடக்கிறதா? அங்கும் இல்லை. ஆக வருகிற அறிவிப்புகள் எல்லாம் ஜெயலலிதா மரணமடைவதற்கு முன்னாலே எப்படி இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் என்று கூப்பிட்டு அவர்கள் எல்லாம் அழைத்து 2 லட்சம் கோடிக்கு தொழில் வருகிறது தமிழ்நாட்டிலே என்று பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டார்களோ அதுபோல மோடியும் பொய்யான அறிக்கைகளையே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மோடி செய்வது ஒன்றே ஒன்றுதான். நண்பர்கள் சொன்ன மாதிரி நான் முதலிலிருந்தே சொல்லி வருகிறேன். என்றைக்கு ஜெயலலிதா மருத்துவமனைக்கு போனாரோ, ஜெயலலிதா மருத்துவமனையிலே போய் என்றைக்கு படுத்தாரோ அன்றைக்கு ஜெயலலிதா மட்டும் மருத்துவமனையிலே படுக்கவில்லை, ஜெயலலிதா மட்டும் கோமாவிலே படுக்கவில்லை, தமிழ்நாடு அரசாங்கமே கோமாவிலே படுத்து கிடக்கிறது. கடந்த ஏறக்குறைய 75 நாள், அதற்கு பின்னாலே இப்போது நடைபெற்று வருகிற இந்த மாதங்களிலே. ஆக தொடர்ந்து அரசாங்கம் எந்த செயல்பாட்டிலும் இல்லாமல் சோம்பி கிடக்கிற, தேங்கி கிடக்கிற, பணியாற்ற முடியாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இங்கே நண்பர்கள் சொன்ன மாதிரி பிஜேபிக்கு கூட்டணிக்கு கட்சி இல்லை, பிஜேபிக்கு தமிழ்நாட்டிலே வளர்வதற்கு வாய்ப்பில்லை, அஸ்திவாரம் இல்லை. ஆக யாரையாவது பிடித்து கொள்ளைப்புற வழியாக தமிழ்நாட்டிலே கால்பதிக்க முடியுமா என்கிற முயற்சியிலே பாரதிய ஜனதா கட்சி தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஆளுகிற கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை உடைத்ததும் பிஜேபி தான், இப்போது சேர்க்க முயற்சிப்பதும் பிஜேபி தான். அங்கே இருக்கிற நண்பர்கள் இப்போது இணைவதற்காக பேசுகிறார்கள். நான் ஒரே ஒரு கேள்வியை அவரிடத்திலே கேட்கிறேன். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க வேண்டும், அதற்கு விசாரணை கமிஷன் வேண்டும் என்றார்கள். இப்போது ஒரு அணியின் சார்பிலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறார்கள். சிபிஐ விசாரணையோ அல்லது உச்ச நீதிமன்ற விசாரணையோ, அந்த விசாரணையை நாங்களும் வரவேற்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். இங்கிருக்கிற அமைச்சர்களை மட்டுமல்ல, சுகாதாரத்துறை அமைச்சர் முதலமைச்சரை மட்டுமல்ல, சுகாதாரத்துறையுடைய செயலாளரை மட்டுமல்ல, எய்ம்ஸிலிருந்து வந்த டாக்டர்களை மட்டுமல்ல, லண்டனிலிருந்து வந்த டாக்டர்களை மட்டுமல்ல, மத்திய சுகாதாரத்துறையுடைய அமைச்சர், மத்திய சுகாதாரத்துறையுடைய செயலாளர், இன்னும் ஒருபடி மேலே போய் ஜெயலலிதா நல்ல உடல்நலத்தோடு இருக்கிற போது நண்பர் என்று சொல்லி ஜெயலலிதா வீட்டுக்கே போய் விருந்து சாப்பிட்ட மோடி 75 நாள் மரணப்படுக்கையிலே ஜெயலலிதா கிடந்த போது, ஒரு முதலமைச்சர் கிடந்த போது ஒரு நாள் கூட பார்க்க வரவில்லையே ஏன் என்பதிலே தொடங்கி, சுகாதார அமைச்சர் சுகாதார செயலாளர் வரவில்லையே என்பதிலே தொடங்கி, இவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கிய சிபிஐ விசாரணையாக அந்த சிபிஐ விசாரணை அமைந்தால் இன்னும் பல உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெளிவாக வரும். புரட்சியர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் இருந்தபோது இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக வந்தார், ஓடோடி வந்தார், தனி விமானம் ஏற்பாடு செய்தார், மருத்துவர்கள் ஏற்பாடு செய்தார், அமெரிக்காவுக்கு அனுப்பினார். எம்ஜிஆர் மீண்டும் வந்து 2 ஆண்டு முதலமைச்சராக இருந்தார் என்றால் அதை செய்து கொடுத்தவர் அன்றைய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அம்மையார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிரதமர் அல்லது சுகாதாரத்துடைய அமைச்சர் வந்து 75 நாளாக ஒரு முதலமைச்சர் மரணப்படுக்கையில் கிடக்கிறாரே, பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூருக்காவது எடுத்து செல்லலாமா என்று அவருடைய அமைச்சர்களை அனுப்பியாவது இங்கு இருக்கிற முதலமைச்சர் அமைச்சர்களோடு ஒரு சின்ன ஆலோசனை கூட நடத்தவில்லையே ஏன்? இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து நீங்கள் ஒரு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று நான் சொல்லுகிறேன், இந்த 2 பேரையும் 2 அணியாக இருந்தவர்களையும் முதலிலே உடைத்தார்கள். உடைக்கிற ஒரு அணி தனக்கு பக்கபலமாக போதுமானவருக்கு பலம் பெறவில்லை என்கிற காரணத்தினாலே இப்போது 2ஐயும் இணைத்து 2 அணியையும் பயமுறுத்தி ஒட்டுமொத்தமாக மிச்ச காலத்திலே இருக்கக்கூடிய இந்த அரசை கையிலே வைத்துக் கொண்டு வரப்போகிற ஜனாதிபதி தேர்தல், துணை ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்றம், அதற்கான தேர்தல் இவற்றிலே தமிழ்நாட்டிலே இருக்கிற இவருடைய வாக்குகளை பெறவும் தமிழ்நாட்டிலே தடம் பதிப்பதற்காகவும் இன்றைக்கு முழுமையான முயற்சியிலே மோடி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்கிறார், மாலையிலே விமானத்திலே போனார். அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? நேரடியாக தமிழ்நாட்டுடைய ஒரு முதலமைச்சரின் அடிப்படையில்
35 நாளாக நிர்வாண போராட்டம் உட்பட எல்லா போராட்டங்களும் நடத்திக் கொண்டிருக்கிற விவசாயிகள் உட்கார்ந்திருக்கிற ஜந்தர் மந்திரிலே போய் அவர்களை சந்தித்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக பிரதமரை சந்திப்பதற்காக காத்து கிடக்கிறார். பிரதமர் அலுவலகத்திலே பஞ்சாயத்து நடக்கிறது. பன்னீர்செல்வமே முதலமைச்சர் மீண்டும் வர வேண்டுமா, எடப்பாடியை தொடர வேண்டுமா, இதற்கான பஞ்சாயத்தை இன்றைக்கு அங்கு இருக்கிற பிரதமர் நடத்தி கொண்டிருக்கிறார். பயந்து ஊழலிலே சிக்கி திளைத்துக் கொண்டிருக்கிற இந்த அமைச்சர்கள் இன்றைக்கு மோடிக்கு முன்னாலே மண்டியிட்டு அவர் சொல்லுகிற பஞ்சாயத்துக்கு கட்டுப்படுவோம் என்று 2 தரப்பும் அங்கே காத்து கிடக்கிறார்கள். இப்படி தமிழ்நாடு ஸ்தம்பித்து கிடக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை முடங்கி கிடக்கிறது. எந்த விதமான நன்மையும் மத்திய மாநில அரசுகளால் இல்லை என்பதை மக்களுக்கு விளக்கவும் அவர்கள் மத்தியிலே இருந்து போராடவுமே இந்த முழு அடைப்பு கூட்டத்தை நிகழ்ச்சியை நாம் தமிழ்நாடு முழுவதும் நடத்த இருக்கிறோம். நம்முடைய போராட்டம் மக்கள் வெற்றி பெறும் வரை, விவசாயிகள் வெற்றி பெறும் வரை, குடிநீர் பஞ்சம் போக்கப்படும் வரை, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும் வரை, இறந்தவருடைய குடும்பத்திற்கு நிவாரணம் கிடைக்கும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர் 086311023903 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.